திடீர்னு இந்திய பொருளாதாரத்தை பத்தி அக்கறைப்படுற அளவுக்கு இன்னைக்கு திமுகவினருக்கு அக்கறை வந்துருச்சான்னு ஆச்சரியப்பட வைக்குது. தினந்தோறும் மக்கள் இன்னைக்கு பருப்பு என்ன விலை, தக்காளி என்ன விலை, என்ன எதுக்கு அவதிப்படுறாங்க, அல்லலாடுறாங்கன்றத பத்திலாம் இங்க கவலைப்படல. அதை பத்திலாம் இங்க யாரும் இங்க ஆளும் முதலமைச்சரை பத்தி விமர்சிக்கல. இன்னைக்கு ஏதோ போர் வந்துருச்சா, சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு இங்க உணவகங்களை 4 பேர் மூணதா செய்தி போட்டாங்களாம். அது உடனே மோடி அவர்கள் போட்ட அக்ரிமெண்ட் தான் காரணம், மக்களை வஞ்சிக்கிறாரு, இங்க பாதிக்கிறாங்க. இப்ப இதை வச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் இங்க பாருங்க சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சு, இதுக்கெல்லாம் காரணம் பாஜக தான், பாஜக அதிமுக கூட்டணியில இருக்கு, நாங்க மத்தியில இருந்தா நாங்க சிலிண்டர் விலை குறைச்சிருப்போம், ஒழிச்சிருப்போம். அப்படி எல்லாம் இல்ல. மத்தியில நாங்க இருந்தோம்னா நாங்க கண்டிப்பா ட்ரம்புக்கு நாங்க அடிபணிஞ்சு போக மாட்டோம். நீ உன் வீட்டு வேலையை நீ பாரு, என் வீட்டு வேலையை நான் பாக்குறேன், நீ யாரு எனக்கு கட்டளை? உங்களே இங்க அப்ரண்டிஸா தான் வச்சிருக்காங்க, உங்களை மத்திய அரசு ஆளை விட்டுருவாங்களா முதல்ல? இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பண்ண முடியும்? எப்படி மனிதனுடைய வாழ்வாதாரம் என்ன ஆச்சு? இந்த வாழ்வாதாரத்துக்கு காரணம் மோடியும் அவர் கூட துணைக்கு போன எடப்பாடி பழனிசாமியும் தானே தவிர வேற யாருமே இல்லை. அப்புறமும் ஏன் இந்த குற்றங்கள் இந்த குற்றங்கள், அதாவது குற்றவாளிகள் அதிகமா பெருத்து போறது காரணம் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தான். பெண்கள் தான். பெண்கள் வெளியில போறாங்க. நான் கேக்குறேன், வீட்டுல பெண்கள் என்ன குற்றம் நடக்க போறாங்க? சும்மாரியா குழந்தைங்க வீட்டுல இருக்க வேண்டியதானே, வேலைக்கு ஸ்கூலுக்கே போக தேவையில்ல. அதாவது நீ இந்த சோசியல் மீடியா ஓபன் பண்ணி பாருங்க, அதெல்லாம் பாக்குற மாதிரியா இருக்கு, கன்றாவியா இருக்கு. திமுக காரர்கள் அப்படின்னு சொல்றாங்களே, திமுகவுடைய உறுப்பினர்கள் திமுக காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க, கஞ்சா போதை பொருட்கள் யாரு திமுக அமைச்சர் மாசு போய் அவர் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிடலையா? அவன் வெல்விஷரா இருந்தான்னா யாரு ரேப் கேஸ்ல போறவன் யாருக்கு வெல்விஷர்? யாரு அவருக்கு இவர் வெல்விஷரா இல்ல இவருக்கு அவர் வெல்விஷர்? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ஊடகவியலாளர் நவசக்தி அவர்கள். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 69,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீபத்துல சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பெட்ரோல் பங்க்லயும் நிறைய கூட்டங்கள் அலைமோதிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் மோடி அவர்கள் தான். அமெரிக்கா கிட்ட வாங்காம ரஷ்யா கிட்டேயே கச்சா எண்ணெய் வாங்கியிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்ற மாதிரி மக்கள் பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? இல்ல, மக்கள்லாம் பேச மாட்டாங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா இது மாதிரி இந்த மத்திய அரசு சார்ந்த விஷயங்கள்ல குறை சொல்றதுக்கு மட்டும் திமுகவினர் முதல் குற்றச்சாட்டா வச்சிருவாங்க. எதா இருந்தாலும் இங்க ஏதாவது தட்டுப்பாடு வந்துருச்சு, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது சாத்தியம் இல்லையோ, இல்ல கொஞ்சம் குறைஞ்சபட்ச சாத்தியம் இருந்தா போதும். அதாவது ஒரு சின்னதா ஒரு சாக்கு கிடைச்சா போதும், சண்டை போட்டு கட்டி ஏறிடும் சொல்லுவோம் பாத்தீங்களா? அது மாதிரி இந்த திமுகவினர் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் இங்க ஒரு அதிருப்தியில் இருக்கிற மாதிரி, மக்கள் கேள்வி கேட்கிற மாதிரி பாஜக மீது இவங்க எதனாலும் திசை திருப்பிடுவாங்க. பாத்தீங்களா, அவங்க தான் இன்னைக்கு சாயங்காலம் மழை பெய்யல, அவங்க தான் காரணம், இன்னைக்கு இட்லி சட்டி காணாம போயிடுச்சு, அவங்க தான் காரணம் அப்படின்னு பாஜக மேல தான் போடுவாங்க. இப்போ 60% இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எரிவாயு அப்படின்னா, இப்ப நம்ம மத்திய அரசு காலையில் விளக்கம் சொல்லியிருக்காங்க, 25% உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு இருக்கோம். யாரும் அச்சமடைய தேவையில்லை, பீதி அடைய தேவையில்லை. போர் பதட்டம் காரணமா இங்க எரிவாயு பற்றாக்குறை வர்றதுக்கு காரணம் உண்மைதான். ஆனா அது அதிகபட்சமா மக்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு போகாதுன்றத அவங்க தெளிவான ஒரு விளக்கத்தை மத்திய அமைச்சகத்துல இருந்து கொடுத்துட்டாங்க. நாட்டுக்கு கொஞ்சம் சிக்கல். ஏன்னா அவங்க முன்னாடி கம்மி விலைக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ $8 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சலுகைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சலுகைகள் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. சோ இதனால நாட்டுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல என்ன ரஷ்யா கிட்ட நம்ம என்ன வாங்கும்போது நமக்கு அவங்க என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட மற்றவங்களுக்கு கொடுக்கறத காட்டிலும் நமக்கு கிட்டத்தட்ட 30% லெஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க. இப்போ அந்த 30% ஒரு 40% 30%ங்கிறத கூட விட்டுடுங்க. இப்போ என்னன்னா ஆக்சுவலாக பேரலுக்கு அவங்க ஆக்சுவலாக மற்றவங்களுக்கு என்ன ரேட்டு கொடுப்பாங்களோ அதுக்கு மேலே $5, அந்த 30% போச்சு. அதுக்கு மேலே அதிகமாக இப்போ $8 கூட கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ இது மோடி அமெரிக்கா கூட போட்ட அந்த ஒப்பந்தம் அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னதுக்கு இந்த ஆளு ஆட்டுக்குட்டி மாதிரி தலையாட்டி கையெழுத்து போட்டது தானே காரணம். அடேங்கப்பா, எனக்கு என்னன்னா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஐயா மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறாரு, மக்களுக்காக பேசுறாரு நினைக்கும் போது எனக்கு உடம்புலாம் புல்லரிக்குது. திடீர்னு இந்திய பொருளாதாரத்தை பத்தி அக்கறைப்படுற அளவுக்கு இன்னைக்கு திமுகவினருக்கு அக்கறை வந்துருச்சான்னு ஆச்சரியப்பட வைக்குது.
தினந்தோறும் மக்கள் வந்து இன்னைக்கு பருப்பு என்ன விலை, தக்காளி என்ன விலை, என்ன எதுக்கு அவதிப்படுறாங்க, அல்லலாடுறாங்கன்றத பத்திலாம் இங்க கவலைப்படல. அதை பத்திலாம் இங்க யாரும் இங்க ஆளும் முதலமைச்சரை பத்தி விமர்சிக்கல. இன்னைக்கு ஏதோ போர் வந்துருச்சா, சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு இங்க உணவகங்களை 4 பேர் மூடினதா செய்தி போட்டாங்களாம். அது உடனே வந்து மோடி அவர்கள் போட்ட அக்ரிமெண்ட் தான் காரணம், மக்களை வஞ்சிக்கிறாரு, இங்க பாதிக்கிறாங்க. ஏன் தமிழ்நாடு மக்கள் பார்லிமெண்ட்ல காட்ட சொன்னாங்க இல்லையா, காட்டினாராயா? அதுக்கு நாங்க வந்து அதெல்லாம் போட மாட்டோம்னாரு. கடைசியில அந்த ஆளுகிட்ட வந்து நாங்க 50%ல இருந்து 18% வரி போடுறோம்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டது வெளியில தெரியவே இல்லை. பார்லிமெண்ட்ல பேசினதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்காங்கிற நிலையே தெரியும். சைன் பண்ணதுனாலதான் அவன் 18% ஆக்கியிருக்கான். நீங்க ரஷ்யாட்ட வந்து ஃபீல் வாங்கக்கூடாதுங்கிற ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்கான். இப்ப அவன் தான் சொல்லியிருக்கான், நீங்க வந்து அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க, 30 நாள் வரைக்கும் வாங்கிக்கோங்கன்னு. அவரு யார சொல்றது? என் வீட்டுல குடிப்பவர். இப்ப அதனால நீங்க தமிழ்நாடு பாதிக்கப்பட்டுருச்சு. இப்ப வந்து தமிழ்நாடு மக்களுடைய அக்கறையை கொண்டு இப்ப வந்து திமுக மிகப்பெரிய போராட்டம் பண்ண போறீங்களா? என்ன போராட்டம் தான் வெடிக்குதான் போகுது, பாத்துக்கிட்டே இரு. இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு இப்ப வந்து இந்த வண்டி பூரா நிப்பாட்டிட்டான். சரி, ஊப்பர் அது இதெல்லாம் ஓடிட்டு இருந்ததுல அதெல்லாம் இது கிடைக்காம நிப்பாட்டிட்டான். அதுல பெட்ரோல்ல போற வண்டி தான் இப்ப போயிட்டு இருக்கு. அதுவுமே இப்ப பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல எல்லாம் நேத்து பாத்தீங்கன்னா கியூல நின்றுதான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். சோ இப்ப நான் காலையில வரையில இங்க நம்ம ஆற்காடு ரோட்ல இருக்கிறதுல விசாரிச்சேன். அவன் வந்து எங்கள்கிட்ட இப்ப பெட்ரோல் ஸ்டாக் இல்ல சார் அப்படின்ட்டான். சரின்ட்டு திரும்ப வந்துட்டேன். புரியுதா? ஆனா மத்திய அரசு சொல்றாங்க பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் தட்டுப்பாடு வரல. இப்ப என்னன்னா தட்டுப்பாடு வந்துருச்சா இவங்க சொல்றாங்க. திமுக தட்டுப்பாடு வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அந்த கதையே இங்க விடாத. நீ போய் பெட்ரோல் பங்க்ல கேளு, எந்த பெட்ரோல் பங்க்ல மக்கள் புரிதல் இல்லாம டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் தட்டுப்பாடு. அதுதான் உண்மை. மக்கள் வந்து ஒரு பயத்துல தன் அச்சத்துல கேஸ் சிலிண்டர் ஸ்டாக் இருக்காமா? ஒரு 15-10 நாள் ஆச்சுமா. என்னைக்கு வார ஆரம்பிச்சுதோ அன்னையோட புக்கிங் நிப்பாட்டிட்டான். நாங்க நேத்திக்கு பூரா என் தம்பி என்ன பண்ணாரு, நெட்ல போய் பண்ணிடலாம் அப்படின்னு நெட்ல போய் பண்ணோம், அதுல பண்ணோம், எதுவும் இல்லை. ஆனா ஒரு மெசேஜ் மட்டும் போடுறான், சீக்கிரமாவே நாங்க இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவோம் அப்படின்றதுனால நீங்க யாரும் கொஞ்சம் அச்சப்பட வேண்டாம், அப்படி சீக்கிரமா பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்களாம், அதனால அச்சப்பட வேண்டாம்னு மெசேஜ் மட்டும் வருது. இல்ல இப்ப இதை வச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் இங்க பாருங்க சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சு, இதுக்கெல்லாம் காரணம் பாஜக தான், பாஜக அதிமுக கூட்டணியில இருக்கு, நாங்க மத்தியில இருந்தா நாங்க சிலிண்டர் விலை குறைச்சிருப்போம், ஒழிச்சிருப்போம். அப்படி எல்லாம் இல்ல. மத்தியில நாங்க இருந்தோம்னா நாங்க வந்து கண்டிப்பா வந்து ட்ரம்ப்புக்கு நாங்க அடிபணிஞ்சு போக மாட்டோம். நீ உன் வீட்டு வேலையை நீ பாரு, என் வீட்டு வேலையை நான் பாக்குறேன், நீ யாரு எனக்கு கட்டளை? உங்களே இங்க அப்ரண்டிஸா தான் வச்சிருக்காங்க. உங்களை மத்திய அரசு ஆள விட்டுருவாங்களா? முதல்ல நீங்க வந்து கூட்டணியில இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுவீங்க, போக போறாங்கன்னு தெரிஞ்சு ஒரு பேச்சு பேசுவீங்க. இதுல மத்தியில இருக்கும்போது நீங்க வந்து காங்கிரஸோட ரொம்ப இணக்கமா இருப்பீங்க. இப்ப நீங்க கூட்டணியில இருந்தா அது பாஜக நல்ல கட்சி, நீங்க கூட்டணியில இல்லைன்னா பாஜக வந்து மக்களோட சக்தியா? அத உடையா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இந்த ஆளு யார கேட்டியா? மக்கள்கிட்ட வந்து பார்லிமெண்ட்ல கேட்டிருக்கணும். பார்லிமெண்ட்ல தீர்மானம் போட்டு இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து நம்ம 50 பைசா 50% வரியை வந்து குறைக்கிறேன்னு சொல்றாரு, அதனால நம்ம ரஷ்யா கூட இருந்து ஃபியூல் வாங்காம நம்ம வந்து அவங்க சொல்ற நாட்டுல வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானத்தை கையெழுத்து போறதுக்கு முன்னாடி கேட்டுக்கணுமா இல்லையா? இல்ல இன்னைக்கு ஏன் இதை ஐயா போன்ற திமுக ஏன் இதை வந்து இந்த பிரச்சனையை எடுத்து பேசுறாங்கன்றதை நான் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிரச்சனைகள் வந்து தினந்தோறும் தலைவிரிச்சு ஆடுது. இந்த பிரச்சனையை வந்து பத்தி மக்கள் பேசக்கூடாது. இன்னைக்கு ஒண்ணுமே தட்டுப்பாடு வரல, புக்கிங் ஸ்டாப் பண்ணிருக்காங்க, விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. ஆனா அது எங்க அது விசுவருவம் எடுத்து இந்த பிரச்சனைகளை பேசிடுவாங்களோ இன்னைக்கு தினந்தோறும் நடக்கிறதுன்ற ஒரு பயம் வந்துருச்சு. அப்ப ஐயா போன்ற ஆட்களை வச்சு திமுக என்ன பண்றாங்க, ஒரு மடைமாற்று வேலையை பாக்குறாங்க. அதாவது நீங்க சிலிண்டர் பத்தி பேசுங்க, மத்திய அரசு பத்தி பேசுங்க. 2-3 நாளாவே சிலிண்டர் ஒரு விஷயத்தை மட்டும் தான். உங்க வீட்டுல சிலிண்டர் எரியுதா? உங்க வீட்டுல நீங்க சமைக்கிறீங்கல்ல, என் வீட்டுல சிலிண்டர் இருக்கு. இன்னும் நான் அந்த கொரோனா டைம்ல நாங்க அல்லோல் பட்ட மாதிரி இன்னும் படல. சிலிண்டர் என் வீட்டுல இருக்கு, அவர் வீட்டுல சிலிண்டர் இருக்கு, தெரிஞ்ச வீட்டுல எல்லா வீட்டுல சிலிண்டர் இருக்கு. இப்போ வரைக்கும் 10 நாளைக்கு வரும், மொத்தம் வந்து அது வர வரைக்கும் வரட்டும். 30 நாளைக்கு ஒரு சிலிண்டர் வரும். இப்ப ஏற்கனவே 10-15 நாள் 10 நாள் ஆயிடுச்சு. இன்னொரு 10 நாள் ஆகட்டும். இன்னும் பாரு எப்படி பொங்குறாங்கன்னு பாருங்க. ஐயா வீட்டுல சிலிண்டர் இருக்கும். எப்படி இருந்தாலும் இப்ப திமுக காரங்க வீட்டுல, அமைச்சர் வீட்டுல பாத்தீங்கன்னா எப்படி அளவுக்கு அதிகமா எல்லாமே இருக்கும், அது மாதிரி சிலிண்டர் இருக்கும். 10 இருக்கும். 2 இட்லி தான் சமைப்பாரு ஐயா. ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா 2 சிலிண்டர் வச்சிருப்பாரு. அந்த 2 இட்லிக்கு 2 மாசத்துக்கு அவர் 2 சிலிண்டரை விட எக்ஸ்ட்ரா 4 சிலிண்டர் வச்சிருப்பாரு. இப்ப அது மாதிரி இப்ப என்னன்னா இவங்களுக்கு இந்த திமுகவுடைய அவல நிலையை பத்தி, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி, இங்க தமிழ்நாட்டு பிரச்சனை பத்தி யாரும் பேசிடக்கூடாது. இது பேசு பொருளாவே மாறிடக்கூடாது. நீங்க மத்திய அரசு இந்த சிலிண்டர் பிரச்சனை கையில எடுத்திருக்காங்க. நீங்க இன்னும் 1 வாரத்துக்கு பாருங்களேன், இன்னொரு 1 வாரத்துக்கு இங்க நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள்லாம் மறைக்கிறதுக்கு தேர்தல் நெருங்குற வரை மத்திய அரசுக்கு எதிராக ஒவ்வொரு பிரச்சனையா கையில் எடுத்து
ஐயா போன்ற ஆட்களை வச்சு திமுகவுக்கு முட்டு கொடுக்குற வேலையில இந்த திமுக ஈடுபடுத்த சரி, இப்ப இந்த சிலிண்டர் வச்சு அருவிகளை ஒத்துக்கவே மாட்டேங்குது. நடந்த உண்மையை தானே நாங்க பேசுறோம், இல்லாத பேசுறோம். தமிழ்நாட்டுல வந்து எதுவுமே நடக்கல, இங்க சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சு, நிறுத்தி வச்சிருக்காங்க. மத்திய அமைச்சகம் பதில் சொல்லியிருக்காங்க. பதில் அவன் சொன்னா போதுமா? 25% மூடிட்டாங்க. உற்பத்தி அதிகரிக்கும். இங்க பாரு, இதுல வந்து கேண்டீனை பூரா மூடிட்டான். எங்க சென்னையிலேயே வந்து பார்லிமெண்ட்லயே கேண்டீன் மூடிட்டானா? எங்க பார்லிமெண்ட்ல கேண்டீன் மூடிட்டான், சென்னை இதுல கேண்டீன் மூடிட்டான். இங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குல்ல, லேடிஸ் ஹாஸ்டல்லையும் உணவு பூரா கிடையாது. நீங்க வெளியில தான் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி லீவ் விட்டுட்டாங்க. இதனால நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இது பூதகரமா இருக்கு இப்ப நிலைமை. கேஸுங்கிறது இன்னைக்கு வந்து விறகு வச்சு எரிக்கக்கூடிய நிலையில கிராமப்புறங்கள்ல வேணா விறகு வச்சு எரிக்கலாமே தவிர நகர்ப்புறங்கள்ல கிடையாது. நகர்ப்புறங்கள்ல எனக்கு தெரிய ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒண்ணு இங்க ஒன்னும் ஒரு விறகு கடை இருந்துச்சு. இப்ப எங்கேயுமே விறகு கடையே கிடையாது. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பண்ண முடியும்? எப்படி மனிதனுடைய வாழ்வாதாரம் என்ன ஆச்சு? இந்த வாழ்வாதாரத்துக்கு காரணம் மோடியும் அவர் கூட துணைக்கு போன எடப்பாடி பழனிசாமியும் தானே தவிர வேற யாருமே இல்ல. இப்ப இந்த சிலிண்டர் விலை அங்க சுத்தி இங்க சுத்தி வந்துட்டாங்க பாத்தீங்களா? இப்ப இந்த சிலிண்டர் விலை ஏறினது காரணம், இங்க மக்கள் கஷ்டப்படுறது காரணம் மோடியும் தான். அது கூடவே யார சேர்க்கிறாரு பாருங்க, எடப்பாடி. 60 ரூபாய் எப்படி அவர் தான் 60 ரூபாய் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு சிலிண்டர் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்குறோம்னு சொல்லி கையெழுத்து போட்டோம்னு யார் சொன்னா? முதல் கையெழுத்து நீட்டுக்கு யார் சொன்னது? அம்மையார் கனிமொழி. எல்லாம் திமுக தான். இப்ப இந்த சிலிண்டர் விலை ஏறிச்சு பாருங்க, அதுக்கு மட்டும் மோடியும் காரணம், எடப்பாடி பழனிசாமியும் காரணம். எலெக்ஷன் நேரத்துல நீ வந்து ஒரு 60 ரூபாய் நீ என்ன காரணத்துக்கு? அப்ப ஃபைட் இது கிடையாது, போர் கிடையாது. போர் இல்லாத நேரத்துல நீ 60 ரூபாய் கூட்டின. 60 ரூபாய் கூட்டின உடனே இங்க வந்து பிரச்சனை வர, இப்ப சிலிண்டர் வர அவைலபிலிட்டி இல்ல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஆள தெரியாத நாய்கள்ல அவன் கூட கூட்டணி வச்சிருக்க என்ன தகுதி இல்லன்னு சொல்றாங்க. இது திமுக சொல்றதுக்கு தகுதி. திமுக சொல்ற எவன் சொன்னா? மக்கள் சொல்றாங்க. மக்கள் நோட்னா மக்கள் சும்மா இந்த மக்கள்ங்கிற கதையெல்லாம் இங்கே விடாத. எந்த மக்கள் பூரா நீ ரோட்ல போய் இன்னைக்கு சிலிண்டரை பத்தி ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோ, ஆஞ்சு விட்டுருங்க இந்த பெண்கள்லாம். நான் இன்னைக்கு காலையில நான் வர வழியில பொய் சொன்ன திமுகவையும் பொய்யெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. இப்ப காலையில சிலிண்டர் இல்ல, சிலிண்டர் காலியா போச்சு, எல்லாரும் கொந்தளிக்கிறாங்கல்ல. ஐயா சொல்றாருல சிலிண்டர் இல்ல, தட்டுப்பாடு. எந்த ஆத்தா மகன், அதே ஆத்தாவுடைய மகன் தான் சொல்றான். திமுக ஆட்சியில தினந்தோறும் வந்து நாங்க அல்லோல் போறோம்னு சொல்றோம். அதை பத்தி ஒரு வார்த்தை பேசுறாங்க. என்ன அல்லோல் பட்டாங்க? அல்லோல் சௌகரியமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். இந்த நாய் தான் வந்து இப்ப தேவையில்லாம போய் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு நம்ம வாடு ரஷ்யாட்ட ஃபியூல் வாங்கிட்டு இருந்தோம்னா இந்த பிரச்சனையே இல்லை. இது ஆசியா நாட்டுல இருக்கு. ஆசியா நாட்டுல இருக்க கண்ட்ரில போய் நம்ம வாங்குறதா, வெஸ்டர்ன் கண்ட்ரில போய் வாங்குறதா ஃபியூல்? எவ்வளவு பெரிய முட்டாளு இது! எத்தனை கிலோமீட்டரா, அது எத்தனை கிலோமீட்டர்? என்ன பைத்தியக்காரத்தனமா இல்ல? இப்ப இங்க இதே விஷயங்களை இன்னைக்கு இவ்வளவு வீராப்பா ஐயா பேசுறாரு இல்லையா? மத்திய அரசு யாரோட ஒப்பந்தம் பண்ணணும், யார் எது நாட்டுக்கு நல்லது நன்மையோட யோசிக்க தெரியுதுல, பேச தெரியுதுல. அப்ப திமுக இங்க தமிழ்நாட்டுல டெண்டர் விடக்கூடிய எல்லா பேரும் ஏன் திமுக கட்சிக்காரனுக்கும் திமுகவுடைய பினாமிகளுக்கும் விடணும்? ஏன் அந்த மக்கள் அக்கறை நல்லதா இதை என்ன விட வேண்டியதானே? கிளாம் பக்கத்தை யாருக்கு விட்டீங்க? ஒப்பந்தம் எந்த அடிப்படையில போட்டீங்க? பராமரிப்பு வாய் பேசாத. கிளாம்பாக்கம் வந்து முதல்ல அவன் அந்த யாரு எடப்பாடி பழனிசாமி டெண்டர் கொடுத்துட்டாரு. டெண்டர் கொடுத்து அது வந்து அவர் தானே ஆரம்பிச்சு வச்சாரு. கிளம்பாக்கத்துல அந்த ஆளு ஆரம்பிச்சு வச்சாரு. ஆரம்பிச்சு வச்சு அந்த கொஞ்ச காலத்திலேயே வந்து கொரோனா வந்துருச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், அப்படியே எலும்பு கூட விட்டுட்டு போயிட்டான். அந்த கான்ட்ராக்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த எலும்பு கூட வச்சு திரும்ப வந்து இன்ஜினியர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இது தன்மை விட்டு போச்சு, அதனால இனி இது லாய்க்கு இல்ல, இது புதுசா தான் டெண்டர். இங்க தமிழ்நாட்டுல ஒருத்தன் கூட தகுதியோட இல்ல, அதனால 1000 கிலோமீட்டர் தாண்டி போய் தகுதியை வாய்ந்த திமுக யாருக்கு கொடுத்து எவன் புடுங்கினா? அவன் ஏற்கனவே கொடுத்ததை ஏன் விட்டுட்டு ஓடினான்? சும்மா இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டா இங்க யாரும் தகுதியே கிடையாது. அதை மெயின்டைன் பண்றதுக்கு இங்க யாருக்கும் அறிவும் கிடையாது. இங்க எந்த இன்ஜினியரிங் கிடையாது, எந்த கான்ட்ராக்டும் கிடையாது. திமுக தேடி கண்டுபிடிச்சு பல 1000 கிலோமீட்டர் போய் ஒருத்தரை கூட்டி வருவாங்க. அவங்க யார சொல்றாங்களோ 1 2 4 சொல்லு அப்படின்னு சொல்ற ஆளை கூட்டிட்டு வந்து அவங்கதான் நல்லவங்க அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ண வைப்பாங்க இவங்க. அதெல்லாம் இங்க பாரு, டெண்டர் தான். டெண்டர்ல யாருக்கு லோயஸ்ட் அவனுடைய அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி? உங்க டெண்டர் தான் பாத்தமே. திமுக எல்லாம் இல்ல, உங்க டெண்டர் தான் இப்ப பாத்தமே. அமைச்சர் கே நேருடைய வாட்ஸ்அப் சேட்ல எடுத்தாங்களே அமலாக்கத்துறை, அந்த சேட்டிங்ல அதுவும் இருக்கு. டெண்டர் வந்து நீங்க விடும்போது யாருக்கு கொடுக்கணுங்கிறத ஒரு பெர்சன்டேஜ் வாங்கிட்டு கொடுத்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது டெண்டர் விடும்போது கமிஷன் வாங்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்த வருஷம் ஒரு டெண்டர் ஒன்று விட போறோம்,
அதுக்கு இப்பவே கமிஷன் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு சேட்டிங் ஆதாரம் இருக்கு, ஆதாரத்தோட எடுத்து கொடுத்துருக்காங்க அமலாக்கத்துறை. சும்மா இந்த அதான் ஆதாரம் வரும். கத்திரிக்காங்க வரத்தான் வேலையில போகுது, வச்சுக்காத. நீதிமன்றத்துக்கு வழக்கு வரத்தான் போகுது, வரட்டும், பதிவு செய்ய தான் போறீங்க, உங்களை வரட்டும். சும்மா விட போறது இல்ல யாரும் இங்க. இங்க பாரு, ம். இன்னைக்கு கேஸ் பிரச்சனைய பேசிட்டு இருக்கும் போதே எங்க தாவுற அதான் சார் அதை உங்களோட மறைக்கிறதுக்கு திருட்டு என்ன தனத்தை நீங்க வேலை நீங்க பார்க்கற? நீங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைமாற்றுறதுக்கு எப்படி நீங்க மத்திய அரசையும் மோடி தான் காரணம், எடப்பாடி பழனிசாமி தான் காரணம், நீங்க இருக்கிற மக்களை நீங்க திசை ஆமா, திருப்புறீங்க. நேத்துக்கு வந்து வாய்க்கிலேயே இவ்வளோ நீளத்துக்கு முளம் போட்டு பேசினாரு. ம். நாங்க தமிழ்நாட்டுக்கு நாங்க அப்படி பண்ண என்னையா பண்ண பட்ஜெட்ல என்ன அறிவிச்ச சும்மா இங்க வந்து ஏற்கனவே இருக்கிறதுக்கு ஈயம் பூசிட்டு போற. இல்ல உண்மையிலேயே நான் சொல்றேன், எடப்பாடி ஈயம் பூசுற வேலையை நீ ஒரு இந்த கொள்ளையை அளவுக்கு பார்க்கற. தினந்தோறும் கற்பழிப்பு கொலை செய்தியை நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்க்க முடியாது, அதுக்கு நடக்கவே இல்லையான்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த அளவுக்கு நம்ம வந்து அச்சப்படுற அளவுக்கு, பெண்கள் அச்சப்படுற அளவுக்கு, குழந்தைகள் அச்சப்படுற அளவுக்கு மோசமா கடந்த ஆட்சியில் இல்லவே இல்லை. திமுக ஆட்சி பொறுப்பு ஏத்துச்சு பாருங்க 2021 அன்னையில இருந்து டே 1ல இருந்து நீங்க செய்திகள் தினந்தோறும் பார்க்கலாம். நீங்க என்சிஆர்பி டேட்டால இப்ப 2 வருஷமா நிப்பாட்டி வச்சிருக்காங்க. வெறும் 2 வருஷத்தோட என்சிஆர்பி டேட்டால மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றம் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு கடந்த ஆட்சியை விட, குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு, போக்சோ வழக்குகள் எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு நீங்க என்சிஆர்பி டேட்டா எடுத்து நீங்க பார்த்து திமுக அரசு நீங்க மக்களாகிய நீங்கள் வந்து கேள்வி மேல சார், கேள்வி கேளுங்க. நேத்திக்கு கூட பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு ஒரு மாணவி ஏம்மா, பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் இங்க செஞ்சுட்டு பாரு, இதெல்லாம் நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. இதெல்லாம் நடக்குதான் செய்யுது. நான் தான் சொல்றேனே, 4 கோடி பெண்கள் இருக்காங்க, ஒரு போலீஸ் போட முடியுமா? அப்புறம் எப்படி தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்பா பாதுகாப்பு இருக்காங்க? இருக்குமா? நான் என்ன சொல்றேன், அவ்வளவு பெண்களுக்கும் எங்களால் 4 கோடி பெண்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க எங்களால இயலாது. அப்ப தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்ல, தகுதி ஒவ்வொரு இல்ல. இல்ல நீ என்ன கேக்குற, ஒவ்வொரு போலீஸ் பின்னாடி இப்ப நீ இங்க இருக்கேன்னா உனக்கு ஒரு போலீஸ் இங்க கண்ணோட நிக்கணும். சார், ம். குற்றம் செய்யறவங்களுக்கு பயம் வரல, குற்றம் அப்ப நீங்க அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல, அதனால பயம் இல்லாம இருமா, சுத்திட்டு எந்த இருக்காங்க. கேஸ்ல தண்டனை வாங்கி கொடுக்கல? எல்லா ஏதாவது கேஸுமே நீங்க தண்டனை வாங்கி கொடுக்கல சார். லூசா நீ? அண்ணா யூனிவர்சிட்டியில தப்பு பண்ணவனுக்கு 13 ஆண்டு காலம் 18 ஆண்டு வெளியில தான் காலம் இருக்காங்க சிறை எல்லாரும், தண்டனை. வெளியில தான் சரியா? இருக்காங்க. ம். யார் சொன்னா வெளியில இருக்காங்க? வெளியில தான் இருக்காரு. யார் சொன்னா? ஞானசேகரன் இங்க இருக்காரு. உள்ளதான் இருக்கான். ஆ. உள்ளதான் இருக்கான். அவனுக்கு பெயில் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவனுக்கு தான் தண்டனை கொடுத்தாச்சு நீதிமன்றம். 18 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்தாச்சு. ஆனா அதே இதுல மாதிரி- என்னன்னா, ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிட்டு பெயில்ல வந்த குற்றவாளிகள் தான் அதிகமா இந்த மாதிரியான வேலைகளை இப்ப பண்றதா நம்ம சொல்றாங்க. இதுல கோயம்புத்தூர்ல அந்த ஒரு 3 பையன் பண்ணானுங்க. அவன் ஆல்ரெடி கிரிமினல் தான். அவங்க 3 பேர்த்துக்குமே நேத்து தீர்ப்பு கொடுத்தாச்சு. அதனால எந்த வழக்கையும் நாங்க உடல, விட்னஸ் இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு உடல. எல்லா வழக்குலையும் எல்லாத்துக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். அப்புறமும் ஏன் இந்த குற்றங்கள் அதான் நடந்துட்டே இந்த இருக்க தொடர் குற்றங்கள், அதாவதுமா குற்றவாளிகள் அதிகமா பெருத்து போறது காரணம் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தான். பெண்கள் பெண்கள் தான். தான். பெண்கள் பெண்கள் ஏன் நைட்ல வெளியில போறாங்க? நான் கேக்குறேன். வீட்டுல இருக்க இந்த வேண்டியதானே? பெண்கள் வீட்டுல இருந்து எந்த குற்றம் நடக்க போறது இல்ல. சும்மா இருக்கியா? குழந்தைங்க எல்லாம் வீட்டுல இருக்க வேண்டியதானே? வேலைக்கு சரி, ஸ்கூலுக்கே சரி. போக தேவையில்ல. அதாவது நீ இந்த சோசியல் மீடியா ஓபன் பண்ணி பாருங்க, அதெல்லாம் பாக்குற மாதிரியா இருக்கு, கன்றாவியா இருக்கு. அப்ப இந்த யாரு எல்லாம் அளவுக்கு கண்டா இதுல போற இப்போ இந்த திமுக பள்ளி கூட்டத்துல மாணவியே பெற்றோர்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க, அவங்கள அநாகரிகமா பேசி போலீசார் விரட்டுறாங்க. உடனடியா நடவடிக்கையா என்ன ஆச்சுன்னு பாத்திருந்தா இந்த பெண்ணுக்கு இந்த அநீதி நடந்திருக்கும். காவல்துறை, ஆமா, காவல்துறை யார் ஏம்மா, கட்டுப்பாட்டுல நடந்து இருக்கு? முடிஞ்ச பின்னாடி முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நடக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பெண் கொடுத்தாங்களா? காணும்னு சொல்லி முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. அவங்க தகாத வார்த்தையில திட்டி அனுப்பிச்சிருக்காங்க. ஏமா பெண்ணை காண அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட சடலம் கிடைக்கும் பொழுது அப்பதான் போலீசார் நடவடிக்கை லாக்அப் எடுக்கிறாங்க. டெட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிவகங்கையில, இப்பதான் சிவகங்கை மாவட்டத்துல திருப்பவனத்துல லாக்அப் டெட் நடந்தது. உலகறிஞ்ச விஷயம். இது ஒரு இந்த ஆட்சியில் இப்படி ஒரு கேடுகட்ட சம்பவம் நடக்கணும்னு காரி துப்புனாங்க எல்லாரும். அது அந்த அவா கூட இன்னும் போகவே இல்லை. அதுக்குள்ள இன்னொரு பையன் போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அது முதலமைச்சருக்கு இதுவரை தெரியாம இருக்குமா? ஏன் நீங்க அதுல துரிதமா நடவடிக்கை எடுத்து, இப்ப என்னன்னா கடைசி நேரம் வரைக்கும் சாதிப்பாங்க. அதாவது மக்களுடைய பிரச்சனையா அது பூதாகாரம் ஆகாத வரைக்கும் சாதிச்சு பார்ப்பாங்க, நாங்க நல்ல இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டோன்னு. ஆனா எப்போது மக்கள் பிரச்சனையை வெடிச்சு எதிர்கட்சியில் கையில் எடுக்குதோ அன்னைக்கு ஒரு 4 பேரை கைது பண்ணி இது பண்ணி நாங்க துரிதமா நடவடிக்கை எடுத்துட்டோம். நாங்க இங்க கேட்க வர்றது நீங்க நடந்த தப்புக்கு நீங்க துரிதமா நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி மக்கள் கேட்கல. தப்பு நடக்காம சுதந்திரமா எங்களை ஒரு நிம்மதியா ஒரு கடைக்கு போயிட்டு வர விடுங்க, பள்ளிக்கு போயிட்டு வர விடுங்க, வேலைக்கு போயிட்டு வரவங்க பெண்கள் கேட்கறாங்க. எல்லாம் நீ சாகு, அப்புறமா நான் நடவடிக்கை எடுக்கிறேன், எங்களை சாக விடாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸ் போட முடியாது அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்களே. கவர்மெண்ட் அது அதுலயும் எங்க முதலமைச்சர் இதுல இந்த மாதிரி கண்ணு கருத்துமா தான் இருக்காரு. எதுல இந்த மாதிரி பெண்களுக்கு எந்த விதமான தொந்தரவு நடக்க கூடாதுங்கிறதுல சரியா தான் இருக்காரு.
அதையும் மீறி இந்த மாதிரி சில எதிர்கட்சிக்கார விஷயங்களுக்கு- சூழ்ச்சி ஐயா இது. அப்ப எதிர்கட்சிக்காங்க யாராவது வந்து இந்த மாதிரி பெண்களை வந்து திமுக ஆட்சியில கட்டப்பேர் எடுக்கிறதுன்னு சும்மா ரோட்ல போற கையை பிடிச்சி சொல்றாங்க. அதனால கஞ்சா வாங்கி கொடுத்து எதிர்கட்சிக்காரங்களை சப்ளை பண்ணி அடிச்சுட்டு இருக்கலாம், ஸ்கூல்ல போய் இருக்கலாம், பிரச்சனை பண்ணுன்னு சொல்றாங்களா? இருக்கலாம் அந்த மாதிரி கூட ஒரு 10 பையில தயார் பண்ணி அங்க ஒண்ணு இங்க ஒன்னும் பண்ணுங்கடான்னு சொல்லி கூட பண்ணி இதே வேலையா பண்ணிட்டே இருக்கலாம். எதிர்கட்சிக்காரங்க இந்த மாதிரி பண்ணுவானுங்க. அப்ப கருணாட்சியில நீங்க அதே மாதிரி பண்ணிருப்பீங்களோ? சுமத்தப்பட்டவர்கள்லாம் திமுக காரர்கள் அப்படின்னு சொல்றாங்களே. எது? திமுகவுடைய உறுப்பினர்கள் திமுக காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க, பாலியல் வன்கொடுமை எவன் தெரியுமா கஞ்சா காக்குறான்? போதை ஏன் பொருட்கள். யானசேகரன் யாரு? திமுக காரர் இல்லையா? அதெல்லாம் அமைச்சர் திமுக மாசு போய் அவர் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிடலையா? ஏன் அவன் வந்து வெல்விஷரா இருந்தான்னா யாரு ரேப் கேஸ்ல போறவன் யாருக்கு வெல்விசர்? யாரு அவருக்கு இவர் வெல்விசரா இல்ல இவருக்கு அவர் வெல்விசரா? இங்க பாரு, இதெல்லாம் வந்து தெரிஞ்ச பின்னாடி போல, தெரியாதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஜாபர் சாதிக்கு தெரிஞ்சேதான் ஏற்கனவே கேஸ் இருக்கும்போது தான் கட்சியில சேர்த்தீங்க. 10,000 கோடி போதை பொருள் கடத்தல் பண்ணன ஜாபர் சதிக்கு எங்க உதயநிதி அவர்கள் வந்து ட்விட்டர்ல போட்டோ போட்டு உடனே கேஸ்ல மாட்டேன்னா உடனே டெலீட் பண்றாரு. இங்க பாரு, ஜாபர் சாதிக்கு எங்க பண்ணான்? ம். டெல்லியில தானே அவன் எந்த நடந்துச்சு. கட்சியில பொறுப்புல இருந்தான்? அது வேற. யாரு கூட போட்டோ எடுத்தா? அது எப்ப வந்தான் எங்க கட்சிக்கு? என்ன பரம்பரையாவா எங்க கட்சியில இருந்தா? எப்படி இவங்க சொல்லுவாங்க வாஷிங் மிஷின். அதான் எப்படின்னா கஞ்சா வழக்குல போறவன் இது குற்ற வழக்குல போறவன் எல்லாருமே இங்க திமுகல வந்து ஒரு புகைப்படம் எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், அவனை வாஷிங் மிஷின்ல போட்டு அவனை பார்த்து அவனுடைய அப்படியே அழுக்கெல்லாம் போயிடும். அவர் பண்ண குற்றம்லாம் மறைஞ்சிடும். உங்களுக்கு கண்ணே தெரியாது. ஏதாவது சொன்ன மாதிரி ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. இந்த போட்டோ யார் வேணா எடுக்கலாம். விஐபியா இருக்கும்போது சொன்னார் பாத்தீங்களா, 18 முறை கஞ்சா வழக்குல போயிட்டு வந்த ஒரு பெண் அமைச்சர் கூட புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படம் வெளியே வருது. அப்பனா நீங்க பாத்துக்கங்க எவ்வளவு ஈஸியா போய் நெருங்குறாங்கன்னு. அப்ப அந்த அளவுக்கு அமைச்சர் என்ன அவ்வளவு தாந்தோன்றித்தனமா இருக்காரா? நான் கேட்கிறேன். ஒரு துறையை கண்காணிக்கக்கூடிய அமைச்சர் எவ்வளவு புத்திசாலித்தனமா பொதுமக்களா வரும்போது தனிப்பட்ட முறையில வீட்டுல சந்திச்சு தன்னுடைய சால்வை போத்தி எடுக்கிறாங்க. பொதுமக்கள் ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு ரிப்பன் வெட்ட போனாரு, அங்க போய் மக்கள் கூட எந்த மக்கள் கூட போட்டோ எடுத்தாரு? அப்படித்தான் வீட்டுல எல்லாம் வரல. துரத்தி தான் அடிக்கிறீங்க கிட்ட நெருங்கும் பொழுது. அது சொன்னா யார் சொன்னா? சேகர் பாபு அவர்கள்லாம் வந்து கோவிலுக்கு வர மக்களையே வந்து அவமரியாதையா பேச. ஏமா கோயிலுக்கு வரும்போது கூட்டத்துல எல்லாமே வரும். அந்த கூட்டத்துக்கு வந்து இவ்வளவு நெருக்கல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு வந்தா சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. சொல்ற விதம் வீடியோ இருக்கு. அவர் பேச நடந்துகிட்ட விதம் வீடியோ இருக்கு. ஒருத்தர் 2 பேத்துக்கு பதில் சொல்லலாம். ஆயிரக்கணக்கான பேர் கோயில்ல இருக்க ஆயிரக்கணக்கான பேருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறது தான் வேலையா? தவறான வார்த்தைகள். ஆயிரக்கணக்கான பேருக்கு பதில் சொல்றது ஒரு அமைச்சரோட வேலை இல்லையா? ஆனா ஆயிரக்கணக்கான பேர் கேள்வி கேட்காத அளவுக்கு ஒரு துறை நடத்த வேண்டியது அமைச்சரோட கடமை தானே. அவர் பண்றாரியா ஒரு கோயிலுக்குள்ள என்ன பண்றாரு? இந்த மாதிரியா பண்றது? அயோக்கியத்தனத்தின் முதல் உருவமே கோயிலுக்குள்ள நடக்கிற அநியாயம். அது திமுக ஆட்சியில் நடக்கிற அவலம் தான். அதெல்லாம் கிடையாது. கேவலம் தான். அறநிலைத்துறை வந்து அறநிலைத்துறை அது கோயிலை பராமரிக்குது, கோயிலுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. பொறுப்பும் வந்து அறநிலைத்துறை. ஆமா நீ போ, அங்க போய் நீ வந்து கஞ்சா வித்துக்கிட்டு அதையும் அவரு வந்து பாத்துட்டு இருப்பாரு. சார் எல்லாம் ஒவ்வொரு மூலையிலும் என்ன நடக்குதுன்னு பாப்பேன். எல்லாம் அதுக்கு தான் நாங்களும் சிசிடிவி கேமரா அது இதெல்லாம் வச்சிருக்கோம். இருக்கு. ஒர்க் ஆகாம இருந்துச்சுன்னா அதுக்குரிய அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. எங்க மத்திய அரசு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இங்க ஏதாவது பிரச்சனைனா, இங்க ஏதாவது உங்களுக்கு காணும்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஏதாவது பிரச்சனைனா நீங்க ஏதாவது இங்க பிரதமர்கிட்ட தான் போய் கேட்கணும், பாஜக தான் போய் கேட்கணும். அவங்க இங்க நடக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. சிலிண்டர் விலையேறுதா அவங்க தான் காரணம், நீட் தேர்வு ஒழிக்க முடியல அவங்க தான் காரணம், இங்க டாஸ்மாக் கிடைக்க முடியல அவங்க தான் காரணம், இங்க என்ன நடந்தாலும் அவங்க தான் காரணம், இங்க ஐயா அரிசி இங்க கொலை நடக்குது அவங்க தான் காரணம், இங்க ரேப் நடக்குது அவங்க தான் காரணம், மாணவி கற்பழிக்கப்படுறாங்க, ஸ்கூலுக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல, அவங்க தான் காரணம். மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகமா இங்க வந்துட்டாங்க, அவங்க பண்ற செயல்கள் தான் இது அப்படின்னு அவங்க மீதும் பழி கைது பண்ணதெல்லாம் யார கைது பண்ணுச்சு? என்ன அவங்க மேல பழிய போடுறாங்க? தமிழக மக்கள் குற்றவாளிகளும் நிறைய பேர் தமிழகத்திலயும் இருக்கான், வட மாநிலத்தை சேர்ந்தவன் தான் அதிகமா இருக்கான். புரிஞ்சுக்கோ.